அதாவது மக்களே, அர்ச்சனா வந்து இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அர்ச்சனா அவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் முடித்த பிறகு அவங்களுக்குன்னே தனி எபிசோடாகவே வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் டிவி பிளான் பண்ணி நாளைக்கு களை கட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட விஷ்ணு வந்திருக்காதா அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 4 ஃபேமிலி வந்தாங்க மக்களே. அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பேசுகிறோம். அப்புறம் அர்ச்சனாவை பற்றி ஒரு விஷயமும் இருக்குது, அதையுமே நம்ம ஃபுல்லாக பேசலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 7 சீசனில் வந்து நிறைய பெற்றோர்கள் உள்ளே வந்திருக்காங்களா, அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்காங்கல்ல. அதாவது யார் வந்தப்போ வந்து ஒரு ஸ்மைல், ஒரு இது இருக்கும், ஒரு இறுக்கமான மனநிலையால தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக ஒரு அப்பா அம்மா உள்ளே வரும்போது அவங்க பேசுகிற விதங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவன் கண்ணீர் உள்ளன மனுஷனே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 7 சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்பா அம்மா வந்து பார்த்துருக்கவே முடியாது, தெய்வம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசின விதங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கண் கலங்க வச்சது. எனக்கு 2 வார்த்தை தான் அது வந்து ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோடில் வந்துச்சு, இன்னொரு விஷயம் வரவே இல்லை. அதாவது முத்துக்குமரா, நீ நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, காலையிலேருந்தாப்பா, காலையிலேருந்து எப்படிப்பா பார்க்கறது, ஓ சாரிம்மா நம்மள்ட்ட ஹாட் ஸ்டார் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எனக்கெல்லாம் அப்படியே என்ன பேசுறதுனே தெரில. ஹாட் ஸ்டார் கூட தெரியாமல் 24/7 இந்த ஷோ போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியாமல் ஒரு இன்னசென்டான அம்மா இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படியே நான்லாம் நெகிழ்ந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா பார்க்கும்போது ஒரு செருப்பு கூட வந்து கரெக்டாக போடாமல், நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி பக்காவாக போட்டுட்ருப்போம். அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செருப்பை தான் போட்டுட்ருப்பார். பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு புது செருப்பு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் அப்படியே உடஞ்சி எல்லாருமே உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் ஓடாமல் இருக்கு, டிஆர்பி இல்லை, இந்த சீசன் மொக்க, செகண்ட் சீசன் தான் மொக்க, இந்த சீசன் படுமொக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. உண்மையிலே விஜய் டிவியும் பிக் பாஸும் ஒரு நல்ல கலைஞனை வந்து இந்த உலகத்துக்கு, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது முத்துக்குமரனா மட்டும்தான் இருக்க முடியும். கடைக்கோடியில் இருக்க ஒரு பையனுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் பார்க்காம ஆடிஷன்றதுக்கு எவ்வளோ இருந்தாலும் இந்த பையன் வந்து கண்டிப்பா இது பண்ணுவான் அப்படின்னா முதல் நாள் பார்க்கும்போது இவ எப்படிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு டைட்டில் கொடுத்த மாதிரி தான். எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஷாலா இருக்கட்டும் எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போச்சு, பணப்பொட்டி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்ஷிதாவோட அண்ணனே சொல்லிட்டாரு பணப்பெட்டி எடுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. எல்லார் அப்பாவும் வராமல் கடைசியாக முத்துக்குமரனை வெயிட் பண்ணி வர வச்சது. இந்த ஷோ போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் வெளியில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உறுதிதம் ஆயிருச்சு. உண்மையிலே வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணம். இந்த எபிசோடு வந்து அவ்வளோ ஒரு அற்புதம். லைவ்லாம் பார்க்கும்போது கண் கலங்காதான் எவனாகவுமே இருக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே முத்துக்குமரனுக்கு நம்ம ஓட் போடுறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மளுக்கு நம்மளை மாதிரி ஒரு பையன் வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு யாருக்கும் நீங்க இந்த பிஆர் டீம்லாம் சப்போர்ட் பண்றானுங்களா, அவனுங்களுக்குலாம் வந்து செருப்பை கழட்டி இன்னைக்கு அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லாம ஒரு சுயம்பா இன்னைக்கு ஒரு பையன் வந்து இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் நிக்கிறான். அவனுக்கு நிகரா ஒரு செலவு பண்ணி பிஆர் டீம் வச்சு ஒன்று பண்றான்ல, அது எந்த இடத்துல இன்னைக்கு உறுதிதம் ஆச்சுன்னா சௌந்தர்யாவே எந்திரிச்சு முத்துக்குமரன் வந்து பாராட்டியிருப்பாங்க, அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த பிஆர் டீமுக்கு வச்சு செருப்படி அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு அருணோட அப்பா இன்னைக்கு வந்திருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இருப்பார் போல இருக்கு. அப்புறமேட்டு அவங்க அம்மா எல்லாமே வந்திருந்தாங்க. தம்பி வந்து இன்னைக்கு கொஞ்சம் இதாகிடும், உங்க வீட்டுல இருந்து வர முடியல, அதனால ஒரு வீடியோ கால் தான் நாங்க இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோ பேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பேசுனாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இல்லை, இவங்க வந்து அங்காளி பங்காளியாம். இவங்க அந்த லைவ்ல தான் வந்து எபிசோட்ல வரவே இல்லை. அது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த முத்துக்குமரன் தானே யாரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சர்ச் பண்ணி அவங்க அப்பாலாம் பார்த்துருக்காரு. ஓ நீ வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய மெசேஜ் எல்லாம் எனக்கு வந்து தம்பி, அப்புறம் தான் தெரியுது நீ சொந்தக்காரன், ஓ இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெளியில வா நம்ம நிறைய பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. ஓ என்னோட தம்பியா அங்காளி பங்காளி கிட்ட தான் அடிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சப்பையா போச்சு. ஏன்னா ஒரு சில ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவனும் ஒன்று நிற்பான், இவனும் ஒன்று நிற்பான், 2 பேரையும் பிடிக்கவே முடியாது. இவன் ஒன்று இதுதான் கரெக்டு அப்படின்னு, அவன் தான் கரெக்டுன்னுவான். அப்ப
அப்பயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்க வேணாமா, 2 பேரும் அங்காளி பங்காளி அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. எங்கிட்ட 2 பேரும் சேர்ந்தா சரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து இன்னைக்கு ஜாக்லினோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அப்பா அம்மா மட்டும் வந்திருந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் அப்புறமேட்டு அவங்களோட ஃபியான்சி அவருமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. அந்த பாட்டு போகிறது முன்னாடி ஜாக்லின் அழுது போயிருந்தாங்க. அவங்களுமே வந்து குறைபாடுகள் அந்த முரண்லாம் இது பண்ணவே இல்லை. நம்ம இவங்க தான் அருணோட அப்பா வந்து குறைபாடுகள் வந்து சொல்லியிருந்தாரு இவங்க மேலே, எனக்கு முத்துக்குமரன் மேலே. அவர் சொன்னது பெருசாக போகலை, அதாவது நான் அவனை ஏதாச்சும் பண்ணிட்டு கூட போயிடுவேன் அருணை அப்படின்னு சொன்னது பெருசாக போகலை. ஆனால் என் பையன் சொன்னது கழுத்தை திகிரிட்டு போடுவேன்னு சொன்னது வந்து பெருசாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. போகும்போது எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க, தம்பியை கேட்டதா சொல்லுங்க, அர்ச்சனாவையும் கேட்டதா சொல்லுங்க. தம்பி இருக்கம்பா, நாளைக்கு உங்களுக்கு இருங்கபாய், நாளைக்கு இருக்குபாய், நிறைய பெரிய எபிசோடு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட அப்பா அம்மா காலையிலே வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து தான் பையனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்தாங்க தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. அவர் பண்ண தப்புகள் எதையுமே பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப நம்மளுக்கே தெரியுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு. அவங்க லைவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுச்சு இவனோட காஸ்டியூம் எல்லாமே நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம், யாருமே ஸ்பான்சர் பண்ணல. அப்படிங்கும்போது இந்த இடத்துலேருந்து வந்து சாதிச்சுட்டாண்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அவங்க பெருசாக வந்து பேசி இவங்கள வந்து குறைபாடுகள் சொன்னால் அவங்களோட மனசுக்கு தோணுதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ஃபேமிலி பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. கடைசியாக ஃபைனலாக வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேமிலியை வந்து இன்னைக்கு உள்ளவே அமிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு இன்னைக்கான எபிசோடு என்னடா இவ்வளோ வச்சா ஆர்லி குயின் எங்கே, அர்ச்சனா எங்கே, அர்ச்சனா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. விஜய் டிவி இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 10/11 வந்து அர்ச்சனாவை விட்டோம் அப்படின்னா போன சீசன் டைட்டில் வின்னர், அதனால விட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, அதனால நம்ம காத்திருந்து பொறுமையாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபுல் எபிசோடுமே அர்ச்சனா தான். ஏன்னா நாளைக்கு என்ன இருக்கு, இந்த வாரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாருங்கன்னு சொல்ல முடியுமா, இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர்கள் யாருன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இவங்க எல்லாம் இதுதான் பிளான் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு வந்து ஒரு பாடலை போட்டு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அர்ச்சனாக்கு இதுக்கு இது பண்ணி ஒரு பிரம்மாண்ட இயக்கமா வந்து சங்கர் படத்துல இவங்க எய்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால இவனுங்களால முடிஞ்ச அளவு இவங்க டாஸ்க்குக்கே இந்த குச்சியை வாங்கி கொடுக்கறது, லெமனை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணாயில. அதனால எதையோ வச்சு உருட்டி பிரட்டியாச்சு நாளைக்கு எபிசோடு ஃபுல்லா தேத்திடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ஆர்லி குயின் சொல்லிட்டு வாய்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு அப்புறமேட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒன்று பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களே வீக்கெண்ட் எபிசோடு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இதை அட்ரஸ் பண்ற விதங்க வந்து எப்படி இருக்கும். ஏன்னா அருணை வந்து நம்ம முத்துக்குமரனே டே அங்காளி பங்காளியாடா நீங்க தான்டா இப்படி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கோட கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் எவிக்ஷன் தான், கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி வீட்டில் சொல்லவே இல்லை, அது வந்து நீங்கள் எவிக்ட் ஆயிடுவேன் இந்த மாதிரிலாம் போகிற நல்லா சூப்பராக விளையாடுற கண்ணு அப்படின்ற மாதிரி யாரோ அப்பா அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு, நீ தான் டைட்டில் வின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யாருன்னு டக்குங்க இன்னைக்கு வந்து அப்பா அம்மா தான் யாரோ வந்துட்டு சொன்னாங்க நீ தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஜெஃப்ரி அப்பா அம்மாவா யாருன்னு சொல்லு, ஏண்டா நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா இவங்க இருவரும் தான் வந்து இந்த வாரம் வந்து வெளியில போறாங்க. வெளியில போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து யார் போவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் டைட்டில் ஜெயிச்சா சந்தோஷம், அப்படி என்ன இல்லாமல் இன்னொருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா முத்துக்குமரன் நீ டைட்டில் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. விஜய் சேதுபதி முன்னாடி சொன்ன மாதிரி நீதாம்ல முத்து, நீதாம்ல டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்புறம் சௌந்தர்யாவும் ரியலைஸ் பண்றாங்க, எனக்கு ஒரு பிளேயரா வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாக வந்து எனக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தீபக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தீபக் தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்க அம்மாவை பேச வச்சு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெஸ்பெக்டாக ரொம்ப பணிவாக இருந்தாங்க. எல்லாரும் அப்படி ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் இருக்க இந்த அப்பா அம்மா பார்த்ததுலேருந்து இந்த வீக்கே வந்து எல்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டாங்க. முத்து சொன்னார் 500% நம்ம எல்லாருமே போடுவோம் அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரைக்கும் தேவை கிடையாது, டைட்டில் வின்னர் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அப்புறம் ஏஆர்எம் ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஆரவ் அப்புறமேட்டு
ஒவ்வொரு சீசனும் வந்து ஏஆர்எம் அப்படின்னு வச்சு போன சீசன் அதை வந்து அர்ச்சனா அப்படிங்கிறனால இந்த சீசன் வந்து ஆர் தான், ராணவா இல்லை ரஞ்சித் போனவரா, அதுக்கப்புறமேட்டு ரயானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு விளக்கம் இந்த இடத்துல கொடுக்க விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் போயிட்டாப்ல, ரயான் எப்போ போவார்னு உங்களுக்கே தெரியும். ராணவ் சொல்லவே தேவையில்ல, பிஆர் அக்காக்கா அவருக்கும் ஒரே பிஆர் தான், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சீசன் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஏஆர் முடிஞ்சு போச்சு, முத்துக்குமரன் டைட்டில் வின்னர். குட் நைட்.